இந்த திமுகவை யார் தான் கேள்வி கேட்கறது? திமுக செய்யக்கூடிய துரோகத்தின் சித்து விளையாட்டை நாங்க வெளியிட்டோமே. இடஒதுக்கீடு தரோம்னு சொன்னீங்க, தரல. எங்களுக்கு வக்பு சொத்தை மீட்டு கொடுக்குறோம்னு சொன்னீங்க, மீட்டு கொடுக்கல. ஹெச் ராஜா பாத்தீங்கன்னா ராம ஜென்ம பூமியாக மாறும்னு சொல்லி பேசுறாரு. தமிழ்நாடு ரத்த பூமியா மாறும்ன்றாரு. அவரை நீங்க கைது செய்யல. ஆனா இதெல்லாம் பேசிட்டு இஸ்லாமியன் பாதுகாவலன்னு சொல்லி எவ்வளவு நாள் இந்த சமுதாயத்தை ஏமாத்த போறீங்க? எங்களை இதை வச்சுதான் ஏமாத்திட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி, ஓபிஎஸ் பிஜேபி, தினகரன் பிஜேபி. அவர்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா மோடி உள்ள வந்துருவாரு, பூச்சாண்டி காட்டி காட்டி ஓட்ட வாங்கிட்டு இருக்காங்க. பாசிசத்துக்கு எதிரானவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 19 முஸ்லிம்களை வந்து காக்கா குருவி மாதிரி சுட்டிங்க திமுக ஆட்சியில. அது திமுக வந்து எவ்வளவு நாள் தான் இஸ்லாமியரை ஏமாத்துவீங்க? பட்டியலின மக்கள் நொந்து இருக்கிறாங்க. திருமாவளவன் நொந்து பேட்டி கொடுக்கிறாரு. நான் கேட்கிறேன், ஏங்க குடிக்கிற தண்ணி தொட்டியில மனித கழிவை கலக்குறீங்க, கேவலமலை அந்த நாட்டுல என்ன பண்ணீங்க? டேக் ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் VMS முஸ்தபா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா. தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்றதை விட தாவேகா கட்சிக்கு, விஜய்க்கு ஆதரவு கொடுத்த முதல் அரசியல் கட்சி அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பாக செய்திகள் வழியாக வெளியில் வந்தது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக சில நாட்களாக தொடர்ந்து பேசிட்டும் வரீங்க. ஏன் இந்த ஆதரவு நிலைப்பாடு? நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு தொடர்ச்சியாகவே நாங்கள் ஊடக வாயிலாக கண்டிப்பாக தமிழ்நாட்டில் விஜய் அவர்களின் ஆட்சி தேவை, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அவரோட குண அதிசயம், அவர் குணநலம், தமிழ்நாட்டின் வெற்றிடம், மாண்புகும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியல் களம் அதிமுக, திமுக, திமுக, அதிமுகவாக இருந்தது. அதிமுக இன்னைக்கு டோட்டலாகவே வாஷ் அவுட் ஆகி சட்டமன்றத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளை பெரிய அளவில் சுட்டி காட்டக்கூடிய இடத்துல அதிமுக 22% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அவங்கள வாஷ் அவுட் நீங்க எப்படி சொல்லிட முடியும்? என்னன்னு கேட்குறேன். நீங்க தாவேகா இன்னும் வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத ஒரு கட்சி. சரி, ஆதரவு கொடுக்கலாம், உங்களுடைய விருப்பு அது. அதுக்காக ஒரு கட்சி, அது அதிமுக இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த கட்சியா இருந்தாலும் 22% வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை வாஷ் அவுட்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்க அந்த வாக்கு வச்சிருக்க கட்சி தான் வந்து பார்ட்டி தான் பாத்தீங்கன்னா எடப்பாடி தலைமையில் இருக்கும் அதிமுக. பாராளுமன்றத்தில் தோத்துருக்கு, சட்டமன்றத்தில் தோல்வி வெற்றி எல்லாருக்குமே அது மட்டும் இல்ல மேடம். சட்டமன்றத்தில் நீங்க மக்களுக்கு என்ன எதிர்ப்பலையை கொண்டு வந்தீங்க? திமுக செய்யக்கூடிய தவறுகளை எந்த அளவு நீங்க சுட்டி காட்டிருப்பீங்க? உங்க பார்ட்டியை காப்பாத்துறதுக்கு, நீங்கள் செய்ய ஊழலை காப்பாத்துறதுக்கு. இந்த 4 வருஷத்துல எத்தனை போராட்டங்கள் அதிமுக பண்ணிருக்காங்க, எத்தனை போராட்டங்களுக்கு பாஜக பண்ணிருக்காங்க, காங்கிரஸ் பண்ணிருக்காங்க, லிஸ்ட் எடுத்துதான் நம்ம இதை பேச முடியும். ஆனா பல போராட்டங்களை அவங்களும் பண்ணிருக்காங்க. அப்படிங்கறத தாண்டி மக்கள் எதிர்ப்பை யாரு வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கறது மக்கள்கிட்ட தான் போய் கருத்தை கேட்க முடியும். இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல தான் வந்து எதிர்கட்சியினரா சிறப்பா செயல்பட்டாங்களா இல்லையா, யாரு செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கறத, யாருக்கு முதலிடம் கிடைக்குதோ, யார் 2வது இடம் பெறுறாங்களோ அதை வச்சுதான் நம்ம கணிக்க முடியும். நம்மளுடைய கருத்து விருப்பு வச்சு கணிச்சிட முடியாது இல்ல. நீங்க வந்து நீங்க சொல்றீங்க தெரியுமா, மக்கள் மன்றத்தை தான் போய் கேட்டாதான் இது தெரியும் சொல்லி. விஜயும் மக்கள் மன்றத்துல கேட்க தான் வர்றாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு 2026 என்னோட இலக்கு, நான் மக்களை சந்திக்க போறேன். மக்களை சந்தித்து எனக்கு வந்து கொள்கை ரீதியாக பாஜக எதிரி, அரசியல் ரீதியான திமுக எதிரி, ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக தமிழக நலன், தமிழ் மொழி நலன், தமிழ் மக்கள் நலன், தமிழ் மண் நலன் எதையுமே செய்யல. நம்ம மக்களை சந்திக்க போறேன், அடுத்த மாசம் இறங்க போறாரு களத்துல. அப்ப என்ன கேட்பாரு மக்கள்கிட்ட போய்? ஏங்க திமுக சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலைங்க, அடுக்கடுக்கான தவறுகளை செஞ்சிட்டு இருக்கு. அதை வந்து மக்கள் மத்தியில எடுத்து சொல்லும் போது கண்டிப்பாக இந்த காலத்துல அதிமுக அந்த வேலையை செய்யல, மக்கள் ஏற்றுக்கல. எல்லா தரத்திலும் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக 3வது இடத்தெல்லாம் தள்ளப்பட்டிருக்கு. சரி, ஓகே. நம்ம அரசியல் ஆரம்பத்திலே அரசியலுக்குள்ள போயிட்டோம்னு நினைக்கிறேன். அது அடுத்து வரலாம். நீங்க உங்களுடைய விஜய் அவர்களின் ஆதரவிற்கு இதுதான் காரணங்கள், எதிர்கட்சி சிறப்பா செயல்படல, அவர் செயல்படுறார், அவர் செயல்படுவார்ன்ற நம்பிக்கை, அவர் வந்த வளர்ச்சி, மக்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியில வந்து அவர் வந்தால் நல்லா இருக்கும் மக்களோட நாடி துடிப்பு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்ற ஒரு பெரிய கட்சி இன்னைக்கு அம்மாவுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. அப்போ திமுகவை கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்கா? பாஜக ஒண்ணுமே தமிழ்நாட்டு அரசியல் களத்துல காலி, ஒண்ணும் கிடையாது. நோட்டா பாஜகவிற்கு மேல
தாவேக்கா கேள்வி கேக்குது திமுகன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவை தாண்டி இன்னைக்கு வந்து தாவேக்கா கேள்வி கேட்குது திமுகவை. தமிழ்நாட்டு அரசியல் களம் தாவேக்காவா திமுகவா என்ற மாபெரும் சக்தி விஜய் உருவாயிட்டார். 3 எழுத்து தாரக மந்திரம் எம்ஜிஆர் அம்மா, இன்னைக்கு விஜய் என்ற 3 எழுத்துல விஜய் வந்துட்டார். திமுகவை கேள்வி கேட்கிற இடத்துல விஜய் வந்துட்டாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு வருடத்துல சரி இது வரைக்கும் 2 மேடைகள்ல தான் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அந்த 2 வேளையிலேயே 3 மேடையில தான் விஜய் அவர்கள் தூக்கம், பேசியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி 2ஓ 3ஓ அதுக்கே திமுக தூக்கத்தை இழந்திருக்கு. அந்த ஒரு 3 மேடையை கூட விஜய் வரவிடாம ஆக்கணும் தான் திமுகவுடன் கனவு. நீங்க வந்து மாநாடுக்கு தேதியை மாத்தி மாத்தி தள்ளி போட்டது, அந்த விவசாயத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி போலித்தனமா திமுக பேசுது. உண்மையாவே விவசாயம் பாதுகாவலர் நான் கணத்துல இறங்கும் போது அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸை வைத்து காவல்துறை வைத்து இடையூறு கொடுத்தது. அந்த அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க தான் வரணும்னு சொன்னது. இதெல்லாம் எதுக்கு பயப்படுறீங்க? மக்கள் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வருஷம் 3 மேடை இருக்கிறவங்க தான் வரணும். நீங்க எல்லாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கலாம், சரி இல்ல மறுக்கலாம், அது திமுக கையில இருக்கு. ஆனா அந்த மக்கள் ஊருக்குள்ள இருக்கிறவங்க தான் வரணும், வெளியில இருந்து யாரும் அதிகமா தாவேக்காவினரை தவிர வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் மக்கள் நலன் கருதி. சமீபத்துல சென்னையில ஏர் ஷோ ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு நீங்களே பாத்திருக்கீங்க. விஜய் அப்படிங்கிறவர் ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கும் போது அவரை பாக்குறதுக்கு எண்ணற்ற கணக்கானவங்க வருவாங்க. அதாவது தாவேக்கா உறுப்பினர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகளை தாண்டி விஜய பார்க்கணும்னு ஆர்வத்துல எத்தனையோ மக்கள் வருவாங்க. அங்க இருந்தவங்களே நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது வேற எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரியான இந்த ஒரு வார்த்தையை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இத வந்து நம்ம அவங்களோட நீங்க வெறுப்பு லிஸ்ட்ல ஆட் பண்ண முடியாது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஏற்கனவே 910 நாள் எவ்வளவோ தலைவர்கள் அந்த மாநாட்டு மேடையில கூட்டத்தை நீங்க பாத்தீங்க இல்லையா? இன்னும் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா எத்தனை பேர் கூடி இருப்பாங்க, அங்க என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன நடக்குது நான் கேக்குறேன்னா, அந்த நாட்டு தமிழ்நாட்டு மண்ணை கொள்ளடிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு வாக்களிச்ச மக்கள் திமுகவை ஏமாத்தணும் 910 நாள் ரோட்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க போராடுறாங்க. நீங்க உண்மையா அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு போவாங்க. எவ்வளவோ தலைவர் போறாங்க. விஜய் அவர்கள் போன உடனே அது பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல பேசப்படுது. அவர்களுக்கு ஒரு தீர்வு வரும்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுது. நாடி துடிப்பு, மக்களோட நாடி துடிப்பு, விஜய் வந்துட்டாரு. இந்த திமுக யார் தான் கேள்வி கேட்கறது? இவ்வளவு தலைவர் வந்தாங்க. அந்த இடத்துல விஜய் இல்ல, சரி விஜயகாந்த் ஆகட்டும், இல்ல யார் வேணா ஆகட்டும், திமுக அதிமுகவை தாண்டி மாற்று யார் இருக்காங்களோ, யார் வந்தாலும் அந்த ஒரு நம்பிக்கை மக்களுக்கு எழும். அதாவது திமுகவும் நம்மள ஏமாத்திச்சு, எந்த தலைவருமே போலையா, கம்யூனிஸ்ட் போலையா? சொல்றேன் திமுகவும் ஏமாத்திச்சு, அதிமுகவும் நம்மள காப்பாத்தல. விஜய் அவர்கள் வந்திருக்காரு, விஜயாவது நமக்கு ஏதாவது பண்ணுவாருன்னு நம்பி விஜய் அவர்களுக்காக அத்தனை மக்கள் வந்து காத்திருந்தாங்க. இதையெல்லாம் யாருமே ஏத்துக்காம இல்ல. சரி உண்மை. அதை தாண்டி ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கும்போது டபுள் மடங்கு வரவேற்பும் எதிர்பார்ப்பும் அவரோட இடத்துல இருக்கு. அதுக்காக ஒரு பார்ட்டி தொடங்கின தலைவர் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வரவே கூடாதுன்னு இருக்கா? அப்படிலாம் நீங்க என்ன சொல்றீங்க? ரோடுக்கு வரலன்றீங்க, அங்க போய் பார்த்தா கூட்டம் கூட விடாம நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன்றீங்க. கூடுதலா வைப்பு பாதுகாப்பு கேட்டா பிஜேபி இனிமே வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு எந்த போலீஸ் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்க கூடாது, பாதுகாப்பும் கொடுக்க கூடாது, காவல்துறையினர் தேவையில்லை, விஜய் அவர்கள் அவர் போய் மக்களை சந்திப்பாரு அப்படின்னு அங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் தான் சார் லெட்டர் கொடுக்கணும். என்ன சொல்றீங்கன்னா, முதல் வந்து விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல, விஜய்க்கு வந்து பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ட் தான் போட்டிருக்கு. அதனாலதான் பாதுகாப்பு. விஜய் ஒண்ணு கேட்கல அப்படின்னு விஜய் அவர்களும் அபிஷியலா எந்த அறிக்கையும் கொடுக்கல, மத்திய உளவுத்துறையும் எந்த அறிக்கை இது வரைக்கும் கொடுக்கல. நீங்க தான் சொல்றீங்க. சரி, பாதுகாப்பு கொடுக்கறதா யாரு கொடுப்பா? பாதுகாப்பு உளவுத்துறை சொல்லி தான் கொடுக்க முடியும். வேற யார்? விஜய் தானா வைப்பிரிய பாதுகாப்பு. தமிழ்நாட்டுல உளவுத்துறை இல்லையா? தமிழ்நாடு உளவுத்துறை ஐபிக்கு உளவு ரிப்போர்ட் போட்டிருக்கோம். அந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருப்பாங்க. 3 துறை நான் கேக்குறேன், விஜய் பாதுகாப்பு இல்ல சார். அபிஷியலாக 3 பேர் இடத்துல இருந்து தகவல் அறிக்கை வரணும். ஒன்னு தமிழ்நாடு உளவுத்துறை, இன்னொன்னு மத்திய உளவுத்துறை, இல்ல தாவேகா தலைவர் விஜய். 3 இடத்துல இருந்து அறிக்கை வராத போது அதை நம்ம பொது விவாதமா எடுக்கவே கூடாது. இல்ல விஜய் வந்து பாதுகாப்பு கேட்டாருன்னு உங்களுக்கு லெட்டர் வந்துச்சா? கேட்டாரா? கேட்காம கொடுக்கப்பட்டிருக்கான்னு வந்திருக்கா? இல்ல இல்ல நான் கேக்குறேன், கேட்டாருன்னு உங்களுக்கு வந்துச்சா? நீங்க எந்த யுகத்துல கேட்கலன்னு சொன்னீங்க. அப்ப கேட்கல அப்ப பாதுகாப்பு யாரு கொடுத்திருக்கா? கேட்டாரான்னு இல்ல. அந்த மௌனத்துக்கு என்ன காரணம்னு தாவேகா சொல்லணும். நீங்க தாவேகா ஸ்போக் பர்சன் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம், பாதுகாப்பு எதுக்காக கொடுத்தாங்க? யாரு அவர் கேட்டிருந்தா கொடுத்திருப்பாங்க சார். கேட்கலைன்னா அவருக்கு அச்சுறுத்தல் இருந்தா உளவுத்துறை கொடுக்கும். அது தமிழ்நாட்டுல ஒரு உளவுத்துறை இருக்கு. அதை மீறி கொடுக்கற மாதிரி இருந்தாலும் தமிழ்நாட்டு உளவுத்துறையிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் புரோட்டோகால் சார். கொடுத்திருக்காங்க. இந்த 2 உளவுத்துறையும் இன்னும் வரைக்கும் எந்த அபிஷியல் ஸ்டேட்மென்ட் இல்ல சார். நான் என்ன இல்ல
நீங்க நான் கேக்குறேன் உளவுத்துறையும் அபிஷியல் ஸ்டேட்மென்ட் கொடுக்கல, தம்- தாவேகாவும் கொடுக்காத மேடம், சமயத்துல நம்ம அத ஒரு விவாதமா ஆக்க கூடாது. கண்டிப்பா விவாதம் ஆக்கப்படும். நீங்க விவாதமா அவர் மேல வந்து சரி, சாயத்தை என்ன குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க? அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல வந்து சட்டம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி தலைவர் ஆம்ஸ்டாங்க நடு ரோட்ல பட்டப்பகல வெட்டுறாங்க. சரி, எங்க நடந்தது? அமெரிக்கால நடந்தது, தமிழ்நாட்டுல நடந்ததுங்க. சரி. அரசியல் கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு இல்ல. காவல்துறை உடையில போலீஸ வந்து பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க இதே தமிழ்நாட்டுல. 4 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறாங்க. நேத்து பாருங்க ட்ரெயின்ல கத்தி, கணவன் முன்னாடி கத்தியை காமிச்சு பெண்களை கற்பழிக்கிறாங்க. என்ன இங்க வந்து சட்டம் ஒழுங்கு நடக்குது? அப்ப இந்த நாடு விஜய்க்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதையும் நீங்க வந்து சமூக பிரச்சனையும் பாலியல் குற்றங்களையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஒண்ணு சேர்த்துறது நம்ம மக்கள் கையில விட்டு. அப்ப பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உரிமை, பெண்கள் வன்கொடுமை, இந்த பெண்கள் பாலியல், இது சட்ட ஒழுங்குல இல்லையா? நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னது, 1 வருடமாக பாலியல் குற்றங்கள் என்னோட பார்வையில அதிகரிச்சிருக்கு. சரி, நான் வந்து இவங்க அப்ப ஒரு வருடமாக திமுக அரசு சட்ட ஒழுங்குல வந்து ஃபெயிலியர், நீங்க ஒத்துக்கோங்க. பாலியல் குற்றங்கள் சட்டம் ஒழுங்குல தான் வருதா? வராதா? சரி, நீங்க சொல்றீங்க இதுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். ஒரு சீருடை போட்டு ஒரு பெண்ணு காவல்துறை ரோட்ல போறான்னு சொன்னா தைரியம் இல்ல. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு மேல என்ன பயம் இருக்கு? குற்றவாளிகளுக்கு என்ன பயம் இருக்கு? நான் கேக்குறேன், பார்த்து பயப்படுறேன்னு எந்த பெண் நான் என்ன சொல்றேன்னா, தண்டனைகள் இந்த விஷயத்துல வந்து தண்டனை யார் கடமையாக்கணும்? சட்டமன்றத்துல யார் தீர்மானம் கொண்டு வரணும்? கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா? இதோ இந்த குற்றம் நிக்கலையே. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. போலீஸ் உடை போட்ட பெண்களுக்கு பாருங்க, என் தங்கச்சி என் மனைவி எப்படி ரோட்ல போவோம்? கேவலமா இல்லையா இந்த தமிழ்நாட்டுக்கு? இதை நீங்க சரி, திமுக ஆட்சியில மட்டும்தான் காவல்துறை ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்டவரோ இல்ல ராணுவத்தை சம்பந்தப்பட்டவரோ இந்த மாதிரியான ஒரு குற்ற செயல்களை ஈடுபட்டிருக்காரு. திமுக ஆட்சியில தான் இது முதல் முறையா நடந்திருக்கு நீங்க சொல்ல வரீங்களா? அங்க திமுக ஆகட்டும், எங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர்னு சொல்ல வரேன். அவர் தான் இதை காப்பாற்றணும்னு சொல்ல வரேன். ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி அவர் தான் நடத்துறேன்னு சொல்ல வரேன். பெரியாரின் முகத்தை பிம்பமாக வைத்து பெண்ணுரிமையை பத்தி பேசுற ஆட்சின்னு சொல்ல வரேன். அப்ப பெண்ணுரிமைக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்க வரேன். நீதி கேட்கிறேன் மேடம். நாங்க மக்கள்கிட்ட மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. மக்கள் எங்கள்ட்ட ஓட்டுக்கு போட போறாங்க. விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செய்த குற்றத்தை சொல்ல போறாரு. நீங்க வந்து பட்டியலின மனத்தை மக்களை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்களா இல்லையா? புல்லட் ஓட்டினான்னு கைய வெட்டுறான் இந்த தமிழ்நாட்டுல. அப்ப யாரு? நீங்க தான் பட்டியலின மத்தின் பாதுகாவலராச்சு. என்ன பண்ணீங்க? என்ன கேஸ் போட்டீங்க? விஜய் அவர்களை சந்திச்சு பேசணும். உங்களோட அறிக்கை வந்து ஒண்ணு வெளியாகி இருக்கு. விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். நேற்று தாவேகா தலைவரும் நடிகருமான அன்பு சகோதரர் விஜய் அவர்களை சந்திச்சு அரசியல் களத்திற்கு வந்ததுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தோம் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்கீங்க. விஜய் அவர்களை சந்திச்சு பேசினீங்களா? இல்லை மேடம், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்த லெட்டர் பேடே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான லெட்டர் பேட். உங்களோடது இல்லையா? எங்களோட இல்லை. அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சைபரில் ஒரு கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்குறோம். அப்படியா? ஆமாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் ஆதவ் அவர்களையும் ஆனந்த் அவர்களையும் சந்தித்தோம். எதுக்காக சந்தித்தோம் அப்படின்னா, அடுத்த மாதம் ரமலான் வருது. இஸ்லாமியர்களின் நோன்பு திறக்கும் விழா நடத்த வேண்டியது இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு வருடம் வந்து நோன்பு திறக்க நிகழ்ச்சி நடத்துகிறோம். மரியாதைக்குரிய தவாக தலைவர் விஜய் அவர்கள் அதில் கலந்துக்கணும். அவர் பிஸி ஷெடியூலில் இருக்கிறாரு. மக்கள் சந்திப்பு பயணம், மாநாடு, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கான அந்த ஃபஸ்ட்டு 10ல் நீங்கள் மார்ச் 2லேருந்து அந்த 10க்குள்ளே எதனாச்சும் ஒரு தேதியை வந்து ஒதுக்கி தரணும். அதே மாதிரி தவாகவும் விஜயின் தலைமையில் ஒரு இஃப்தியார் விழாவை நடத்தணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்தது. திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு செய்த விரோத போக்கை பற்றி நாங்கள் எடுத்து சொன்னோம். அது மட்டும் நடந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தோம். இதை வந்து சமூக வலைத்தளத்திலையும் ஊடக வாயில அது வந்து கூட்டணி பேச்சுன்னு சொல்லி திரிக்கப்பட்டு போட்டார்கள். அது கூட்டணி பேசுன்ற வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு 4 மாதம் தான் நடக்கிறது. இப்போ 2வதாக வந்த லெட்டர் பேரை வந்து பார்த்தீங்கன்னா விசம்பந்தனமாக ஒரு இஸ்லாமியர் போய் விஜயை பார்த்துட்டாரே என்ற அச்சத்தில் திமுக ஐடி விங் பண்ணுச்சோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைபரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். மேடம், இன்னொன்று கேட்டிங்கன்னா, கடந்த 2 மாசமா மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கிறார். ஆனால் வந்து நாட்டோட முதலமைச்சர் இஸ்லாமின் பாதுகாவலர் போய் பார்க்கவே இல்லை. இந்த முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் 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 இஸ்லாமியர் 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 என்று ஒரு பெரிய கிரிப் வந்ததுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் விஜயின் பக்கம் இஸ்லாமின் பார்வை திரும்பினதுக்கப்புறம் நேற்று ஓடோடி போய் பேராசிரியர் பார்க்குறாருன்னு சொன்னால் இன்னைக்கும் முஸ்லீம் ஓட்டை இழந்துருவோமோ என்ற பய அச்சத்தில் அவர் நடந்துறார். விஜய் பெற்றுவாரோ
என்ற பயத்தில் திமுக நடுங்கிட்டு இருக்கு. நேத்து பார்த்ததுக்கும் ஆமா, கண்டிப்பா 2 மாசமா பார்க்கலையே நீங்க 2 மாசமா பார்க்கலையே. அதுக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களும் நேஷனல் மீடியாக்களும் திமுக செய்யக்கூடிய துரோகத்தின் சித்து விளையாட்டை நாங்க வெளியிட்டோமே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு தரோன்னு சொன்னீங்க, தரல. எங்களுக்கு வக்பு சொத்தை மீட்டு கொடுக்குறோம்னு சொன்னீங்க, மீட்டு கொடுக்கல. ஹெச் ராஜா பாத்தீங்கன்னா ராம ஜென்ம பூமியாக மாறும்னு சொல்லி பேசுறாரு. தமிழ்நாடு ரத்த பூமியா மாறும்ன்றாரு. அவரை நீங்க கைது செய்யல. ஆனா இதெல்லாம் பேசிட்டு இஸ்லாமியன் பாதுகாவலன்னு சொல்லி எவ்வளவு நாள் இந்த சமுதாயத்தை ஏமாத்த போறீங்க? இஸ்லாமியர்களை பாருங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஒரே மேடையில புர்கா போட்டு ஒரு பொண்ணை உட்கார வைக்கிறாரு. அந்த பார்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல அந்த பொண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறாரு. பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேர் வருதோ இல்லையோ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுதோ இல்லையோ, என்ஆர்சி சிஏஏக்கு குரல் கொடுக்கிறாரு விஜய். அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நம்பிக்கை விட்டுது. எங்களுக்கு வந்து வேற வழியே கிடையாது தமிழ் இஸ்லாமியர்களுக்கு. அதனால வந்து திமுக வாக்களிச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு மாற்று சக்தியாக இஸ்லாமின் குரலாக திமுக எங்களை எங்களை இதை வச்சுதான் ஏமாத்திட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி, ஓபிஎஸ் பிஜேபி, தினகரன் பிஜேபி, அவர்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா மோடி உள்ள வந்துருவாரு, பூச்சாண்டி காட்டி காட்டி ஓட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவரை சொல்ல முடியுமா? பாசிசத்துக்கு எதிரானவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 19 முஸ்லிம்களை வந்து காக்கா குருவி மாதிரி சுட்டிங்க திமுக ஆட்சியில. அதுக்கு ஆறுதல் தெரிவிச்சிங்களா? கோயம்புத்தூர் மாவட்டத்தையே பதட்டமா வச்சிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு விஜய் என்ன தெரியுமா பண்ணாரு? அங்க முஸ்லிம்களுக்கு தப்பான பிம்பத்தை திமுக உருவாக்கிருச்சு. அப்படியா? தவக மாவட்ட செயலாளர் ஒரு முஸ்லீம் போய் அங்க போய் போடு, நீ அங்க மக்களுக்கு நல்லது செய், அந்த தவறான பிம்பத்தை தொடைத்தெறி அப்படின்றது வந்து எங்களுக்கு நம்பிக்கை விட்டுது. இதைதான் நாங்க சொல்றோம். திமுக வந்து எவ்வளவு நாள் தான் இஸ்லாமியரை ஏமாத்துவீங்க? அந்த ஏமாற்றத்துக்கு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு, வேற யாருக்கும் போட முடியல. இந்த தாவாக்கா வரது இறைவனின் வரப்பிரசாதமா நாங்க வரவேற்கிறோம். கண்டிப்பாக இந்த தேர்தலில் இஸ்லாமியர் வாக்கு தாவாக்காக்கு பிரியும், கிறிஸ்தவ வாக்கு தாவாக்காக்கு வரும். பட்டியலின மக்கள் நொந்திருக்கிறாங்க. திருமாவளவன் நொந்து பேட்டி கொடுக்கிறாரு. நான் கேட்கிறேன், ஏங்க குடிக்கிற தண்ணி தொட்டியில மனித கழிவை கலக்குறீங்க, கேவலமல்ல அந்த நாட்டுல? என்ன பண்ணீங்க? இந்த உங்களுக்கு யாரு அவங்களுக்கு முதலமைச்சர் அந்த அந்த வேங்கவேல் மக்கள் ஓட்டு போடலையா? இன்ன வரைக்கும் போய் பாத்தீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பட்டியல் நம்மளை ஏமாக்கலையா? திருமாவளவன் நொந்துட்டு இருக்கிறார், குமிரிட்டு இருக்கிறார். எதனால எம்பியும் எம்எல்ஏ வச்சிருக்கிறார். பல இஸ்லாமிய அமைப்புகள் திமுகவோட கூட்டணியில இருக்கே, அப்ப அவங்க எல்லாம் இதை எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்லையா? இப்ப திருமாவளவன் சார் கேள்வி கேட்கறது இல்லையா? வேற வழி இல்ல மேடம். கூட்டணி தர்மம் எலெக்ஷன் நேரத்துல அதுதான் சொல்றேன். அவர்களுக்கும் பிளாட்ஃபார்ம் இல்லாம போச்சு இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. பாஜக இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பாஜக இருந்தா ஜெயிக்க முடியாது. பாஜக யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ தோல்வியை தான் சந்திப்பாங்க. பாஜக யாரெல்லாம் முதுகுல தூக்குதோ, யார் பாஜகவை முதுகுல தூக்குறாங்களோ, அது கருணாநிதியா இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, சசிகலாவா இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல யாரு பாஜக ஆதரவு கொடுக்கிறீங்களோ அழியதான் போறீங்க, அழிஞ்சு கொண்டுதான் இருக்கிறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு நேரான உண்மை. அந்த பாஜகவுக்கு இப்போ எடப்பாடி இருக்கிறதுனால திமுக நான் பாஜக இல்ல நடிச்சு இதெல்லாம் பண்றாங்க. அந்த வழி இல்லாம கூட்டணிக்கு போக முடியாம அண்ணன் திருமாவளவன் அண்ணன் இஸ்லாமிய இவங்களுக்கு மாற்றாக நீங்க தாவேக்காவை பாக்குறீங்க. ஓகே, அவருடைய கொள்கைகள் பிடிச்சிருக்கு, நினைச்சிருக்கீங்க. ஓகே, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.